ஒரு சில பேர் பழி வாங்குற எண்ணத்தை விடவே மாட்டாங்க. தள்ளிட்டு மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்படியாவது அவங்கள நிம்மதி இல்லாத ஆக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்து வீடாக இருக்கலாம், எதித்த வீடாக இருக்கலாம், மாடியிலேருந்து கல்லை தூக்கி அவங்க வீட்டு மாடிக்கு போடுவாங்க. என்னமோ சத்தம் கேட்குதுன்னு இவங்க மாடியில் போய் பார்த்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துடும். யார் கல் தூக்கி போட்டது? யார் வீட்லேயுமே யாருமே இல்லை, யார் வீட்டை போய் கேட்குறது அப்படின்னு ஒரு குழப்பமாயிடும். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, தெருவாசப்படியில் நம்ம உள்ளே இருக்கிற நேரம் பார்த்து ஹாலிங் பெல் அடித்து விட்டு ஓடியே போயிடுவாங்க. இல்லை பசங்களை விட்டு அழுத்த சொல்லிவிட்டு திடுதுன்னு ஓடி போயிடுங்க. நம்ம கதவை திறந்துட்டு வந்து பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. யாருடா அது நம்ம வீட்டுக்கு ஹாலிங் பெல் அடித்தது? கேட்டெல்லாம் திறந்து வெளில வந்து பார்த்தா ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. யாரோ போயிட்டுருப்பாங்க. நான் ஏங்க உங்கள் வீட்டு பெல் அடிக்க போகிறேன்? எனக்கு என்னங்க உங்கள் வீட்டுக்கு ஏன் நான் பெல் அடிக்கிறேன்? நான் அடிக்கலைங்கம்மா, யாரோ வேண்டாதவங்க அடிச்சுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுச்சு. ஏன் அந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க? அதில் ஒரு சந்தோஷம். நம்ம பயந்துக்கிட்டு என்னமோ தெரியல, யாரோ எதிரியா என்னன்னு தெரியலையே இப்படி அடிச்சுட்டு போகிறாங்களேன்னு நம்ம ஒரு டென்ஷன் ஆகி நம்மளை மூளையை ஒரு நிமிஷம் கலங்க வச்சு பார்க்குறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். பார்த்தியா, செத்த நாழியாவது தடுமாற விட்டோம் பார்த்தியா அப்படிங்கிறது. இதெல்லாம் வன்முறைங்கிறது. இந்த மாதிரியே தாங்க நிறைய வன்முறைகள் நடக்குது. ஒருத்தரை பழி வாங்கணுன்னா எந்த விதத்தில் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகிறாங்க. அப்படியே தானே இப்படி சண்டை போட்டால் அடுத்த சண்டை எப்போ வளர்க்கலான்னு எதிர்பார்க்குறாங்க. இல்லையா அடிதடியாக செய்கிறாங்க. என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ இப்போல்லாம் சர்வசாதாரணமாக எல்லாமே நடத்துகிறாங்க. அது தவறு. நம்ம மனசாட்சிக்கு அது தவறுன்னு பட்டுதுன்னா நம்ம அதை நிறுத்திக்கணும். பின் விளைவுகள் அதிகமாக இருக்கும். அதை உணரணும். உணராமல் செயல்படுறாங்க. விளையாட்டுத்தனமாக செய்யாதீங்க.